இசைஞானி இளையராஜா 35 நாட்களில் எழுதி முடித்த முழு சிம்பொனியே வேலியண்ட் எனும் தலைப்பில் கடந்த மார்ச் 8ஆம் தேதி லண்டனில் உள்ள அப்பல்லோ அரங்கத்தில் அரங்கேற்றினார். இதன் மூலம் ஆசிய கண்டத்தில் சிம்பொனியை எழுதி சர்வதேச அளவில் அரங்கேற்றிய முதல் இசையமைப்பாளர் எனும் வரலாற்று சாதனையை படைத்தார். இதனைத் தொடர்ந்து லண்டனில் இருந்து தமிழகம் திரும்பிய இளையராஜாவுக்கு தமிழக அரசு சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன் பின்பு இளையராஜாவை சந்தித்த முதல்வர் ஸ்டாலின் சிம்பொனி இசை நிகழ்ச்சியை நடத்தி மாபெரும் சாதனை படைத்ததாக கூறி பாராட்டு தெரிவித்தார். மேலும் இளையராஜாவின் 100 கால திரையிசை பயணத்தை அரசின் சார்பில் கொண்டாட முடிவெடுத்துள்ளோம் என கூறியிருந்தார். இந்நிலையில் இன்று பிரதமர் மோடியை இளையராஜா சந்தித்து தனது சிம்பொனி தொடர்பாக வாழ்த்து பெற்றுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த இளையராஜா, பிரதமர் மோடியுடன் ஒரு மறக்க முடியாத சந்திப்பு இது. எனது சிம்பொனி வேலியன் உட்பட பல விஷயங்களை பற்றி நாங்கள் பேசினோம். அவரது பாராட்டையும் ஆதரவையும் பணிவுடன் பெற்றுக் கொண்டேன் என குறிப்பிட்டுள்ளார். விஜய் டிவியின் பாக்கியலட்சுமி மற்றும் சன் டிவியின் அன்னம் போன்ற சீரியலில் அம்மாவாக நடித்து வரும் நடிகை ராஜ்யலட்சுமி சமீபத்தில் தான் கலந்து கொண்ட படப்பிடிப்பில் எடுத்துள்ள புகைப்படத்தை தனது வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். தற்போது அந்த புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. சன் டிவியில் ஒளிபரப்பாகும் கயல் சீரியலில் நடித்து வரும் நடிகை சைத்ரா ரெட்டி, எதிர்நீச்சல் சீரியலில் ஈஸ்வரி கதாபாத்திரத்தில் நடித்து வரும் நடிகை கனிகாவுடன் எடுத்துக்கொண்ட கியூட் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது.